ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸசைஸ் 1A அதில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்து படிக்கும் போது இதில் இருக்கிற எல்லா கொஷின்ஸும் உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஸ்டேட் த கண்டிஷன் when applying a force the body has translation motion and rotational motion. ஓகே, இப்போ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா டிரான்ஸ்லேஷன் மோஷன் ரொட்டேஷனல் மோஷன் இருக்கிறதுக்கான ஒரு அந்த பாடிக்கு என்ன கண்டிஷன் இருக்கணும். ஸோ அந்த ரெண்டு கன்ஸ்ட்ரெயின்ஸும் இல்லாமல் எந்த ஒரு இடையில வந்து எந்த ஒரு தடுப்புகளும் இல்லாமல் ஃப்ரீயாக ஒரு பாடினால மூவ் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஸோ இட் வில் அட்டைன் டிரான்ஸ்லேஷன் மோஷன். மோஸ்ட்லி டிரான்ஸ்லேஷன் மோஷன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் வந்து பாருங்கள் ஆன்சரில் டிரான்ஸ்லேஷன் மோஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் when the body is free to move. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் முடிஞ்சது. செகண்ட் இதில் வந்து ரொட்டேஷனல் மோஷன் இஸ் ப்ரொடியூஸ்ட் when the body is pivoted. ஸோ ரொட்டேஷனல் மோஷன் வந்து எப்போ நம்மளுக்கு அட்டைன் ஆகும், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு அந்த ஆப்ஜெக்டோட சென்டர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கணும். அண்ட் இப்போ வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம மூவ் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேட் ஆகும். கரெக்டாக? ஸோ இந்த இமேஜில் பார்க்க முடியுதா? ஸோ இதுதான் ரொட்டேஷன் மோஷன். ஸோ அந்த ரொட்டேஷன் மோஷன் இஸ் ப்ரொடியூஸ் when the body is pivoted at a point. ஸோ ரொட்டேஷன் மோஷனோட மெயினான கண்டிஷன் என்ன? ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கும், அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்ல ஃபிக்ஸ்டாக இருக்கணும். ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டை நம்ம மூவ் பண்ணும்போது இட் வில் அட்டைன் ரொட்டேஷனல் மோஷன். ஓகே, the next question is state whether the moment of force is a scalar or vector quantity. So obviously இது வந்து vector quantity தான். ஓகே, what is scalar quantity? scalar quantityனா வெறும் மேக்னிடியூடை பற்றி மட்டும்தான் பேசும். வெக்டார் குவான்டிட்டினா மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனை பற்றி பேசும். மேக்னிடியூடை பற்றி மட்டும் பேசுறதுல என்னது, ஒரு ஆப்ஜெக்டோட லென்த்தை மெஷர் பண்ணுறது, ஸ்பீட் மெஷர் பண்ணுறது, ஸோ இதெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. ஸோ இதுக்கெல்லாம் வந்து ஸ்கேலார் குவான்டிட்டி. ஸோ அதில் வந்து என்ன டைரக்ஷன் நம்ம சொல்ல மாட்டோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் இருக்குது அப்படின்னா ஸோ அதோட லென்த் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ணிட்டு போயிடும். ஸோ அதில் என்ன டைரக்ஷன் வேணும், எந்த டைரக்ஷன் அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. வெக்டார் குவான்டிட்டிஸ்னா டைரக்ஷனும் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு பாக்ஸை வந்து ரெண்டு பசங்க ஆப்போசிட் டைரக்ஷனில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு பையன் புஷ் பண்ணுறான், ஒரு டைரக்ஷனில் ஃபோர்ஸ் கொடுத்து புஷ் பண்ணுறான், இந்த ஃபோர்ஸில் புஷ் பண்ணுறான் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது வந்து இருக்கும். அந்த ஃபோர்ஸு எந்த டைரக்ஷன்லேருந்து புஷ் பண்ணுறான் அப்படின்னு. ஏன்னா இதில் வந்து ரெண்டு சான்ஸ் இருக்குது. எய்தர் ஒரு பையன் வந்து ரைட் சைட்லேருந்து புஷ் பண்ணலாம் ஆர் லெஃப்ட் சைட்லேருந்து புஷ் பண்ணலாம். ஸோ எந்த டைரக்ஷன்லேருந்து அவன் புஷ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து எப்போவுமே வெக்டார் குவான்டிட்டி. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் வந்து ரைட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்குது, ஒரு எண்டு வந்து ஃப்ரீ டு மூவ். அப்போ வந்து நம்ம இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ரொட்டேட் பண்ணும்போது அந்த ஸ்க்ரூவை வந்து நம்மளால ஈஸியாக ரொட்டேட் பண்ணி எடுக்க முடியுது. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு இடத்துல ஃபிக்ஸ்டாக இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம இன்னும் ரெண்டை வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுத்து மூவ் பண்ணும்போது இட் வில் அண்டர்கோ சம் ரொட்டேஷன் இல்லையா? ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ரொட்டேஷன் மூமெண்ட்டை வந்து அட்டைன் ஆகுதோ ஸோ அங்கே வந்து டார்க் நடக்குது. ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து டார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்னா ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஃபிக்ஸ்ட் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அங்கேருந்து நம்ம எந்த எண்டில் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம் ஸோ அது ரெண்டுத்துக்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் தான் பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். அண்ட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம அதர் எண்டில் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுவோம் இல்லையா, எந்த நியூட்டனில் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோமோ அந்த வேல்யூ. ஓகே, ஸோ அது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு டார்க் கிடைக்குது. எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் சொல்லியிருக்காங்க. இந்த நியூட்டன் மீட்டருங்கிறது எப்படி வந்துச்சு, டார்க்கோட ஃபார்முலா வந்து ஃபோர்ஸ் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபோர்ஸ் அப்படின்னா அதோட யூனிட் நம்மளுக்கு தெரியும் நியூட்டன். ஸோ நியூட்டன் இன்ட்டு பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்னா ஒரு டிஸ்டன்ஸ்னா நம்ம எப்படி மெஷர் பண்ணுவோம், மீட்டரில் மெஷர் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அதுதான் ஃபோர்ஸ்க்கு வந்து நியூட்டன், பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து மீட்டர். ஸோ அப்போ நியூட்டன் இன்ட்டு மீட்டர்னா நியூட்டன் மீட்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்த் கொஷின். ஸோ ஃபோர்த் கொஷின் வந்து ரொம்ப ஈஸி. ஆல்ரெடி நம்ம டார்க் படிச்சிருப்போம் இல்லையா, ஸோ அதுதான். ஸோ அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டார்க் வந்து ஒரு எண்டில் வந்து ஃபிக்ஸ்டாக இருக்கும்போது இன்னொரு எண்டில் வந்து நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இட் வில் அண்டர்கோ சம் ரொட்டேஷன் மோஷன் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சுப்போம். ஸோ இப்போது அந்த டார்க்கோட மேக்னிடியூட் வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும் எப்போ இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் கொஷின். ஃபோர்த் கொஷினை ரீட் பண்ணலாம். ஸ்டேட் ஒன் வே டு ரெடியூஸ் த மொமெண்ட் ஆஃப் அ கிவன் ஃபோர்ஸ் அபவுட் அ கிவன் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம், அது ரொட்டேஷன் மோஷன்
கிரியேட் ஆகுது. ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை வந்து டார்க்னு சொல்கிறோம். இப்போ அந்த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட வேல்யூ டிக்ரீஸ் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, எப்போவுமே நம்மளுக்கு நான் ப்ரீவியஸ் கொஷனுக்கு போகிறேன். ஸோ அந்த பிக்சர் பாருங்கள். இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி தான் எப்போவுமே டார்க்கோட வேல்யூ இருக்கும். இந்த டிஸ்டன்ஸை நம்ம டிக்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சைஸை நான் சின்னது பண்ணிட்டேன் அப்படின்னா நம்மளுக்கு மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட வேல்யூமே டிக்ரீஸ் ஆகிடும். இப்போது இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிடும். அதுதான் இங்கே சொல்லியிருப்பேன். As the moment of force depends on the distance of the line of action of the force from the axis of rotation. Decreasing the perpendicular distance from the axis decreases the moment of given force. So, அந்த perpendicular distance decrease பண்ணும்போது moment of force decrease ஆகுது. அதே மாதிரி தான் next question. State on the way to obtain a greater moment of a force about a given axis of rotation அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம greater moment of force attain ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், அப்படியே vice versa, அப்படியே அந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். கரெக்டாக? ஸோ ஆஸ் த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் டிபெண்ட் ஆன் த டிஸ்டன்ஸ் ஆஃப் த லைன் ஆஃப் ஆக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் ஃப்ரம் த ஆக்ஸ் ஆஃப் ரொட்டேஷன், இன்க்ரீசிங் த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆக்சஸ் இன்க்ரீசஸ் த மொமெண்ட் ஆஃப் அ கிவன் ஃபோர்ஸ். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கம்ப்ளீட் த ஃபாலோயிங் சென்டென்சஸ். த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோர்ஸஸ், எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் என்னது? நியூட்டன் மீட்டர். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான் இல்லையா? ஸோ அதே தான் நியூட்டன் மீட்டர். And next, in equilibrium, the algebraic sum of moments of all forces about the point of rotation is 0. Okay. இதில் ஒரு ட்ரிக் இருக்கு. Whenever you see a word equilibrium, you just put the answer as 0. Okay. Equilibrium அப்படின்னா இப்போ வந்து சீசா இருக்கா, சீசா வந்து இனிஷியலாக வந்து நார்மலாக இருக்கும்போது சீசா வந்து இந்த லெவலில் நின்றுட்டு இருக்கும். இப்போது whenever நம்ம வந்து ரெண்டு பேர் இங்கே உட்காரோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இந்த கார் இருக்கு, ஸோ இங்கேயும் ஒரு கார் இருக்கா. ஸோ இந்த காரும் ரெண்டுமே ஒரே ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுது. அதனால அந்த சீசா வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஈக்குவலிபிரியத்தோட அது ஃபர்ஸ்ட் எப்படி நின்றுட்டு இருந்ததோ அதே மாதிரி நிற்கிது. இப்போ நான் எக்ஸ்ட்ரா வெயிட்டை வந்து இந்த சைடு அந்த எல்லோ கலர் காருக்கு மேலே இன்னொரு எல்லோ கலர் கார் எக்ஸ்ட்ராவாக போடுறேன். அப்போ என்ன ஆகுது, அங்கே ஈக்குவலிபிரியம் வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி ஒரு சைடு வந்து பேலன்ஸ் தவறி கீழே போகுது. கரெக்டா? ஸோ அப்போ வந்து இங்கே வந்து எக்ஸ்ட்ராவா ஏதோ ஃபோர்ஸ் நம்மளுக்கு கிரியேட் ஆகுது. இனிஷியலாக என்னாச்சு, ரெண்டு காரும் சேம் லெவலில் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த சேஞ்சும் இல்லை, ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுச்சா. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் ஃபோர்ஸ் இருக்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகாமல் அப்படியே இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து அதோட நெட் ஃபோர்ஸ் என்ன, 0. அது வந்து எப்போ நடக்கும், அந்த கண்டிஷனை தான் ஈக்குவலிபிரியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி கொஷின் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இல்லையா, ஸோ அதுக்கு போகிறேன். ஸோ இந்த பிக்சர் பாருங்கள். இதில் வந்து ரெண்டு பால்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பாக்ஸை. இனிஷியலாக அந்த பாக்ஸ் வந்து அதே இடத்துல தான் இருந்துச்சு. ரெண்டு பாய்ஸும் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. புஷ் பண்ணும் போதும் அந்த பாக்ஸ் நகராம அதே இடத்துல தான் இருக்கு. ஸோ ஆஸ் எ ரிசல்ட் அந்த பாக்ஸ் நகரவே இல்லை. ஈவன் தோ அந்த ரெண்டு பாய்ஸும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணி, எதனால, ரெண்டு பாய்ஸுமே ஈக்குவல் ஃபோர்ஸை ஆப்போசிட் டைரக்ஷனில் அப்ளை பண்ணுறாங்க. ஸோ இதில் நெட் ஃபோர்ஸ் வந்து 0. ஏன்னா வந்து ரெண்டு ஃபோர்ஸுமே ஈக்குவலிபிரியமில் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ whenever in equilibrium the algebraic sum of moments of force about the point of rotation is 0. ஸோ இதில் வந்து நான் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ நிறைய டைப் ஆஃப் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து ஃபோர்ஸ் அபவுட் பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷன். ஃபோர்ஸ்னாலே அது ஃபோர்ஸ் தான். ஸோ அது வந்து பாயிண்ட் ஆஃப் ரொட்டேஷனில் இருக்கா, டிரான்ஸ்லேஷன் மோஷனில் இருக்கா, ரொட்டேஷன் மோஷனில் இருக்கா, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஈக்குவலிபிரியத்தில் இருந்தாலே அது வந்து 0 தான். ஓகேவா? அண்ட் அடுத்த கொஸ்டின் போகலாம். இன் a beam balance, when the beam is balanced in a horizontal position, it is in the dash equilibrium. ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் வந்து அதே ஸ்டேட்டில் எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பீம் பேலன்ஸ் இருக்கா. ஸோ பீம் பேலன்ஸில் நான் வந்து ஒரு பேலன்ஸில் மட்டும் வெயிட்டை கொடுத்துட்டு இன்னொரு பேலன்ஸில் வெயிட் கொடுக்கல அப்படின்னா ஒரு சைடு தூக்கிட்டு இருக்கும், ஒரு சைடு கீழே இருக்கும். ஸோ இதை வந்து நான் இப்போ பேலன்ஸ் பண்ண போகிறேன். எப்படி பேலன்ஸ் பண்ண போகிறேன்னா, அது ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டை அதர் பேலன்ஸ்லேயே நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ கொடுக்கும்போது என்ன ஆகும், ரெண்டும் ஈக்குவல் இதில் வருமா. ஸோ ஈக்குவல் ஹைட்டில் வந்து ஈக்குவலாக ஒரு ஈக்குவலிபிரியம் ஸ்டேட்டில் நிற்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டாட்டிக்காக எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் அப்படியே நிற்கிறதுக்கு பேர் ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஸ்டாட்டிக் ஈக்குவலிபிரியம். டைனமிக் ஈக்குவலிபிரியம்னா ஒரு மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும், ஆனால் அந்த மூமெண்ட்டில் எந்த சேஞ்சும் இருக்காது. அதுதான் டைனமிக் ஈக்குவலிபிரியம். ஃபார் எக்ஸாம்பிள், எர்த்தில்
எர்த்தை சுற்றி மூன் ரிவால்வ் ஆகுது இல்லையா, ஸோ அது வந்து ஒரு டைனமிக் ஈக்குவலிபிரியம். அந்த மோஷனை வந்து அது எவ்வளோ நாள் ஆனாலும் நீங்கள் வந்து அப்படியே தான் பார்க்க முடியும். அதில் வந்து எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. ஸோ அது வந்து டைனமிக் ஈக்குவலிபிரியம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.